வேறு லெவலில் எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். என்ன காரணம் தெரியல, விசி வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது. பார்க்குறலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மோட்டிவேட்டாக இருக்கும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சந்திரலேகா சம கோவத்தின் உச்சத்தில் வந்திருக்காங்க. அந்த மாறனையும் அந்த குடும்பத்தையும் நான் உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சி நிரூபிக்கலான்னு பார்த்தா ஒவ்வொரு நேரத்தில் எனக்கு முட்டுக்கட்டையாக வந்து போட்டுட்ருக்கான். இதை நான் எதிரே பார்க்கல. மேடம், எனக்கு தெரிஞ்சு நீங்கள் எல்லா விசாரணையும் எப்படி ஆரம்பிப்பீங்க நல்லா யோசிச்சு பாருங்கள். இதில் இவங்க தான் காரணம்னு உங்களுக்கு தெரியுது. அதை நிரூபிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு சாட்சி இல்லை. சாட்சி இல்லைன்னா என்ன மேடம், அவங்க தருவாங்க இவங்க தருவாங்கன்னு நீங்கள் நம்புறதுனால தான் ஏமாறுறீங்க. நீ என்ன சொல்கிற எனக்கு புரியலன்னு சந்திரலேகா வந்து கேட்குறப்ப, ஆதாரத்தை நமக்கு கிடைக்கணும் மேடம், அதை நம்ம தேடி போனோம். நம்மளை தேடி வர்றது எல்லாமே இது மாதிரி டம்மியாக தான் இருக்கும். கரெக்டியா? இவ்வளோ நாளாக வந்து நான் இவங்க என்ன ஏமாத்துறாங்கங்கிற விஷயம் வந்து தெரியுது. ஆனால் ஒருத்தன் வந்து நமக்கு உதவுறான்ல, அவனை சொல்லணும். இனிமேட்டுக்கு எவனாவது ஒருத்தன் உதவுறதுக்கு முன் வந்தானா அவனை தூக்கி வச்சு உள்ளே விசாரிக்கணும். அதுக்கப்புறம் தான் எல்லாமே வந்து தெளிவாக வந்து தெரிய வருங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க. மாறன் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக நம்மளை டைவெர்ட் பண்ணுறானா, இல்லை மாறனுக்கு பகையாளியா, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காங்க. சந்திரலேகா ஒரு மரம் வந்து இருக்குது. அந்த மரத்துக்கு பக்கத்தில் தான் விஜயை அடிக்கடி இவங்க எல்லோரும் வந்து கூட்டிகிட்டு போவாங்க. அந்த இடத்துக்கு வந்து போய் விசாரிக்கலான்னு போயிட்டுருக்காங்க. நிச்சயம் விஜயை தேடி வீராலேருந்து எல்லாரும் போகிறப்ப அவங்க சம்மந்தப்பட்டது ஏதாவது இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொல்லி வச்சுட்டு அவங்க எல்லோரும் போகிறப்ப ஒருத்தர் மட்டும் இந்த தகவலை வந்து கேள்விப்பட்டுட்டு ஃபோன் அடித்து சொல்லிடுறாங்க. ஏன்பா மாறா, நீ இந்த விஷயத்தில் சம்மந்தப்பட்டியா இல்லையான்னு தெரில, ஆனால் இந்த அம்மா ரொம்ப வந்து ஆவேசமாக இருக்காங்க. வீராவுக்கு ஏதாவது ஒரு பொருளை வந்து மிஸ் பண்ணாங்களா இல்லையான்னு தெரியல, எந்த இடத்துல போய் தேட போகிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே ஒரு இடத்த வந்து சொல்கிறாங்க. அச்சச்சோ, அங்கே நம்ம ஏகப்பட்ட வாட்டி விஜயை வந்து கட்டி போட்டு வச்சு அடி அடின்னு அடிச்சிருக்கோமே, அந்த இடத்துக்காக வந்து போகிறாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கிறப்ப அன்னிக்கிட்டேயும் பிருந்தாக்கிட்டேயும் சொன்னால் பாட்டப்படுவாங்க. நம்ம இங்கேருந்து போகலான்னு சொல்லிட்டு வேக வேகமாக வரப்போ இங்கே இருக்கிற செடியிலேருந்து எல்லாத்தையும் பாருங்கள், கீழே வந்து ஏதாவது சின்னதாக ஏதாவது வாட்ச்சு வேறு ஏதாவது கூட கிடைக்கலாம், டாலர் மாதிரி ஏதாவது ஒன்று கிடைச்சாலும் நம்ம அந்த விஷயத்தை வச்சு அடுத்த கட்டத்துக்கு வந்து மூவ் பண்ணிடலாம். இந்த மாறன் பையன் எல்லாத்தையும் வந்து முறியடிக்கிற மாதிரியே வந்து பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது வீராவும் மாறனும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. செம்மையாக வந்து கோவப்படுறாங்க. டேய், என்னடா உனக்கு இங்கே வேலை, எதுக்குடா எங்களை வேலை பார்க்க விடாமல் தடுக்கிறியா அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் இங்கே வரவே கூடாது மேடம், எதுக்காக இங்கே வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? என்னடா என் இடத்துக்கு வந்து உன்னோட மனைவிகளெல்லாம் வந்து கூப்பிட்டு வச்சு விசாரித்தா அது வேறு ஏதோ ஒரு காரணம்னு சொல்லி தட்டி கழிக்கிற. என்கிட்ட டேட்டு வந்து வேறு டேட்டு, இந்த டேட்டில் தான் இருந்தாங்கன்னு சொல்லி சுற்றி விட்ட. இப்போ என்றானா எங்களை வேலை பார்க்க விடாமல் தடுக்கிறேன்னு சொல்லிட்டு, இல்லை ஆதாரத்தை நாங்கள் எடுத்துருவோன்னு சொல்லிட்டு நீ தடுத்தது, இது எல்லாத்தையும் நிரூபிச்சேன்னா கூட உன்னை தூக்கி உள்ளே வச்சிருவேன். மரியாதையாக இங்கேருந்து ஓடி போய்டு, இல்லைன்னு வச்சுக்கேன் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாதுங்கிற மாதிரி கற்றுனோன்னே, ஆமாண்டா அவங்க அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கிறப்ப நம்ம போய் அங்கே தடுக்கிறதெல்லாம் தப்பு தான். இவன் இங்கே வந்து நம்மளை தொந்தரவு பண்ணுறானே, என்ன மாறா சாட்சியோட உன்னை வந்து பிடிச்சி உள்ளே வச்சிடலாமா அப்படின்னு சொல்கிறப்ப, வேணாண்டா மாறா, இங்கேருந்து போகலாம். மேடம், எங்கள் சம்மந்தப்பட்ட பொருள் இங்கே எதுவுமே இருக்காது, ஆனால் இல்லாத ஒரு விஷயத்த இங்கே இருக்குன்னு சந்திச்சிடாதீங்க, அது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொன்னோன்னே, டேய் என்னடா இல்லாத ஒரு ஆளை இருக்கிற மாதிரி நான் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை இது வரைக்கும். உண்மைக்கு பேர் போனவடா இந்த சந்திரலேகா. பொய்யா யாரையும் வந்து விசாரிக்க மாட்டா. என் மனசுக்கு நல்லாவே தோணுது, நிச்சயம் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒரு ஆள் தான் காரணம்னு. பொய்யாலாம் நான் எதுவும் வந்து க்ரியேட் பண்ணிட மாட்டேன். மரியாதையாக போயிடு, அப்புறம் அவ்வளோதான். இவன் இங்கே வந்திருக்கான்னு ஃபோட்டோ எடுத்து வைங்க, அப்போ தான் நாளைக்கு நம்ம பேசுகிறதுக்கு கரெக்டாக இருக்குங்கிற மாதிரி சொன்னேன். வாடா இங்கேருந்து போகலான்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம மாறனும் வீராவும், என்னடா அது இப்படியெல்லாம் அந்த அம்மா வந்து பேசிகிட்டு இருக்காங்க, அவங்க பேசுகிறத பார்த்தாலும் நியாயமாக தான் இருக்குது, ஆனால் அதை கேட்குறது தான் எனக்கு கோபமாக இருக்குது. அந்த அம்மா நம்மளை எல்லாரையும் உண்டு இல்லைன்னு ஆக்கணும்னு மட்டும் முடிவு பண்ணிட்டாங்க. தெளிவாக யோசிச்சாங்கன்னா அந்த அம்மாவே வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் நம்ம தான் காரணம்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதனால தான் நான் எதுக்கும் அந்த வார்த்தையை வந்து பயன்படுத்தினேன். அதுக்கு அவங்க இந்த அளவுக்கு கோவப்படுறாங்க. என்ன வீரா, கைமீறி எல்லாமே வந்து போயிட்டுருக்கே. ஏன் சம்மந்தப்பட்டது ஏதாவது கிடச்சிச்சின்னா கூட நான் சமாளிச்சிருவேன். இது ஏகப்பட்ட வாட்டி நாங்கள் இங்கெல்லாம் வந்துட்டு போகிற இடம் அப்படின்னு சொன்னப்ப, என்னது ஏகப்பட்ட வாட்டி இந்த இடத்துக்கெல்லாம் வந்துட்டு போயிருக்கியா? என்னடா இது, என்ன உங்கள் வீடா இல்லை வேறு ஏதாவது ஒரு
டூரிஸ்ட் பிளேஸா? இங்கே என்னடா உங்களுக்கான வேலை? அப்போனா நீங்கள் தானே காரணம்னு அந்த அம்மா கரெக்டாக வந்து பாயிண்ட்டை பிடிச்சி பேசுகிறாங்க. நம்மளால் எதுவுமே வந்து நிரூபிக்க முடியாமல் போயிடுச்சேங்கிற மாதிரி வருத்தப்பட்டுட்டு இருக்கிறப்ப, சூர்யாவோட டாலர் அங்கே தான் வந்து கீழே வந்து இருக்குது. அந்த பக்கம் வழியாக வந்துட்டு இருக்கிறப்ப ஒரு டாலரை வந்து எடுக்கிறாங்க. இதை வந்து பார்க்குறாங்க. நம்ம மாறன் எடுத்துடுறாரு கையில் எடுத்துகிட்டு, பாத்தியா இது ஒரு முக்கியமான ஆதாரமாக இருக்குது. என்ன ஆதாரம்? இது யாரோடது? என்ன ஏதுன்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னு யோசிச்சிட்ருக்காங்க. இல்லை வீரா, பழட்டமாக இருக்கனால எனக்கு சரியாக வந்து தெரிய மாட்டேங்குது. இது ரொம்பவே வந்து பழக்கப்பட்ட ஒரு டாலரு. நான் அடிக்கடி வந்து பார்த்துருக்கேன் இந்த டாலரை. என்ன ஏதுன்னு சுத்தமாக வந்து தெரிய மாட்டேங்குதே. கடவுளே, என்னப்பா இது? இவ்வளோ தூரம் வந்து க்ளூ கொடுத்துருக்க. ஆனால் என் மனசுக்கு தெரியுது. ஆனால் என்னன்னு சொல்ல முடியலையே அப்படின்னு மாறன் வந்து பேரதிர்ச்சியாக இருக்காங்க. சூர்யாவோட டாலர் எடுத்துகிட்டு அப்படியே வந்து வீராவும் கேட்குறாங்க. குர்ரா ஒரு நிமிஷம் பார்க்கலாம். ஆமாண்டா, நமக்கு சம்மந்தப்பட்டவங்க யாரோ ஒருத்தனோட தான் இந்த டாலராக இருக்கும். இதே மாதிரி வெவ்வேறு டாலர் இருக்குமா அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது சூர்யா ஒரு பக்கம் வந்து யோசிக்கிறாங்க. செயின் எடுத்து அப்படியே பார்க்குறாங்க. அந்த இடத்துல டாலரை காணோன்னு தெள்ள தெளிவாக வந்து தெரிஞ்சிருச்சு. அச்சச்சோ, என்னடா அது இப்படியெல்லாம் வந்து நடக்குது. சின்னதாக ஒரு விஷயத்த கூட நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. ஏதாவது ஒன்று அதிரடி காட்டியே ஆகணும். இல்லாட்டி நம்ம தோற்று போயிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இன்னொரு டாலரை வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காரு நம்ம சூர்யா. யாருக்கும் எந்த விதத்துலையும் என் மேலே துளி கூட வந்து சந்தேகம் வரக்கூடாது. அந்த அளவுக்கு நான் ப்ராப்பராக வந்து யோசிப்பேன். பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கிறப்ப இந்த தகவல் சூர்யாவுக்கும் வந்து தெரியுது. ஐயோ, அங்கே வந்து தேடுறாங்களா? அப்போனா கண்டிப்பாக நான் இப்பயே வந்து ரெடி பண்ணி ஆகணுமே. என்னடா அது இப்படியெல்லாம் வந்து நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து சூர்யா வந்து யோசிச்சு பார்த்துட்டே இருக்கிறப்ப நல்லாவே தெரியுது அந்த இடத்துல தான் வந்து மிஸ் பண்ணியிருக்காங்கன்னு. கடவுளே கடவுளே, கடைசியில் வந்து நான் வந்து மாட்டிக்கிட்டேன்னா என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்காங்க சூர்யா. அந்த இடத்துல மாறன் வந்து வீட்டுக்கு வந்து வராங்க. வேறு ஏதோ ஒரு விஷயம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்கிறப்ப கண்மணி வந்து கேட்குறாங்க, என்ன ஆச்சு? ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்கிறப்ப அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொன்னோன்னே வள்ளியும் வராங்க. என்னடா ரொம்பவே வந்து பாட்டமாகவே இருக்கீங்க, என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாமா? அந்த அம்மா இருக்காங்களே, சந்திரலேகா அம்மா, நம்மளை தூக்கி உள்ளே வைக்காம சும்மாவே இருக்க மாட்டாங்க போல இருக்கு. என்ன ஆச்சு? இந்த விசாரணையை எப்படி தொடங்கணும் எப்படி முடிக்கணும்னு நினச்சி யோசிச்சாங்கன்னா ஏதாவது தெரிய வரும். அவங்கள பற்றி நான் ஏகப்பட்ட வாட்டி வந்து கேள்விப்பட்டிருக்கேன், நல்ல விதமாக தான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இந்த விஷயத்தில் அவங்க முடிவை எழுதிட்டு அது நோக்கியே போகிறாங்க. இதுபடி தான் இருக்கும், நம்ம இந்த பாதையில் மட்டும் போனாலே போதும், ஈஸியாக ஜெயிச்சிடலான்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த அம்மா ஆரம்பத்துலேருந்து வந்தால் ரொம்பவே நல்லா இருக்கும்னு மாறன் வந்து யோசிச்சுட்ருக்காங்க. ஆனால் அதை தான் அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்களேன்னு சொல்லி ஃபீல் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க.